ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 40 பங்குகளை பார்க்க போகிறோம். இந்த 40 பங்குகளை குறைய குறைய, அதாவது இன்னைக்கு ஒரு ₹200 விற்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 3% 2% அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிங்கன்னா, லாங் டேர்மில் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் டவுன் த லைனில் மல்டி பேக்கர் அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கிற பங்குகள். ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லா பங்குகளே ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிற பங்குகளாக தான் வந்து இருப்பாங்க. சில பங்குகளோட பி/இ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது குறைய குறைய கன்சிடர் பண்ணால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கிற பங்குகளை பார்த்துருவோம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கையும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சிடர் பண்ணணும். நீங்க ஒரு தடவை அனலைஸ் பண்ணணும். இப்ப ஸ்டாக் லிஸ்ட்டுக்கு போயிடுவோம். முதல் ஸ்டாக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் லிமிடெட். ஸ்டாக்கோட கரண்ட் பி/இ 22.8 இருக்கு. அடுத்த ஸ்டாக் டெக் மஹேந்திரா லிமிடெட். ஸ்டாக்கோட கரண்ட் பி/இ 52.8 இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹1275 இருக்கு. அடுத்த ஸ்டாக் HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட். பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 23 இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹1337 இருக்கு. ஐடிசி லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹428. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 26.2. அடுத்த ஸ்டாக் சைர்மா SGS டெக்னாலஜி லிமிடெட். ₹400 பிரைஸ் வந்து இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 65.6 இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் ரெடிங்டன் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹217. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 14.1 இருக்கு. அடுத்த ஸ்டாக் சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் சொல்யூஷன். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹642. ஸ்டாக்கோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 115 வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹1078. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 48 டைம்ஸ் வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் இமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹356. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 42.7 இருக்கு. அடுத்த ஸ்டாக் சோனா PLW Precision Forgings லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹600. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 71.6 இருக்கு. அடுத்த ஸ்டாக் டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹1055. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 62.9 இருக்கு. அடுத்த ஸ்டாக் நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹982. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 58.1 டைம்ஸ்ல வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா சைடஸ் லைஃப் சயின்ஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹998. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 30.8 டைம்ஸா இருக்கு. அடுத்த ஸ்டாக் டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட். ₹895 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹412. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. அடுத்த ஸ்டாக் சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹127. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 53.4 இருக்கு. அடுத்த ஸ்டாக் சாட்டின் கிரிட்டிகல் நெட்வொர்க் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹242. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 6.13 இருக்கு. ஸோ இவங்களோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹217 வந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் கீழே இருக்கிற ஒரு என்பிஎஃப்சியா வந்து இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹398. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 59.6 இருக்கு. அடுத்த ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹986. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 13.8. ஸோ இவங்களோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹296 இருக்கு. அடுத்த ஸ்டாக் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹798. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 40 டைம்ஸா இருக்கு. அடுத்த ஸ்டாக் ஐடிஎஃப்சி லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹113. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 17.3 இருக்கு. புக் வேல்யூ 83.6 இருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி மர்ஜர்னால ஐடிஎஃப்சியை வந்து இங்க நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டாக் ஃபெடரல் பேங்க் லிமிடெட். கரெக்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ₹162. புக் வேல்யூ ₹105 இருக்கு. லெஸ் தென் 1.5 புக்கு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹951. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 10.9 இருக்கு. அடுத்த ஸ்டாக் பயோகான் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹317. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 31.8 இருக்கு. அடுத்த ஸ்டாக் சிப்லா லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹1407. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 26.7 இருக்கு. அடுத்த ஸ்டாக் சன் பார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹1527 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 39.1 வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹93.9
பைசா. புக் வேல்யூ ரூ. 46 வந்திருக்காங்க. 2 டைம்ஸ் புக் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வேல்யூ பையா இருக்கும். அடுத்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா மலப்புரம் பினான்ஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 180. ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து ரூ. 125 இருக்கு. அடுத்த ஸ்டாக் முத்தூட் மைக்ரோ பினான்ஸ் ரூ. 221 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. புக் வேல்யூ ரூ. 164 இருக்கு. அடுத்த ஸ்டாக் டாடா பவர் கம்பெனி லிமிடெட் ரூ. 431. ஸ்டாக்கோட பிரைஸ் டு earning ratio 39.1 இருக்கு. அடுத்த ஸ்டாக் செல்லோ வேர்ல்ட் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 942. பிரைஸ் டு earning ratio 75.1 இருக்கு. அடுத்த ஸ்டாக் பிளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 285. பிரைஸ் டு earning ratio 26.9 இருக்கு. அடுத்த ஸ்டாக் கர்நாடகா பேங்க் லிமிடெட் ரூ. 223 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரூ. 263 இருக்கு. ரிஸ்க் இல்லாத பேங்கா வந்து இருக்காங்க பேஸ்ட் ஆன் இட்ஸ் புக் வேல்யூ. அடுத்த ஸ்டாக் டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் லிமிடெட். புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரூ. 40 வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ரூ. 170 அளவுக்கு இருக்காங்க. டிவிஎஸ் குரூப் கீழே இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் தமிழ்நாடு மர்க்கெண்டரி பேங்க் லிமிடெட் ரூ. 466 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. புக் வேல்யூ ₹438 வந்து இருக்கு. ஸோ 1 டைம்ஸ் புக் மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் டிடிகே பிரஸ்டீஜ் லிமிடெட் ரூ. 706 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பிரைஸ் டு earning ratio 43.3 இருக்கு. அடுத்த ஸ்டாக் லாரஸ் லேப் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 437. ஸோ இவங்க வந்து ரீசென்ட் டைம்ல அவங்களோட இபிஎஸ் வந்து கொஞ்சம் டிக்ரோத் ஆயிருக்கு ஏபிஏ காரணால. அதனால 147 பிரைஸ் டு earning ratio இருக்காங்க. புக் வேல்யூ 76.3 இருக்கு. டெப் டு பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.63 இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ரூ. 27. புக் வேல்யூ ரூ. 25 இருக்கு. எனிதிங் பிலோ 20 ஆர் எனிதிங் பிலோ 22 ஒரு நல்ல கன்சிடரேஷனா வந்து இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஸோ நாம இங்க பார்த்த எல்லா ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் கனெக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா, ஏன்னா சில ஸ்டாக் வந்து ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அது 2%, 3%, 5% அந்த மாதிரி வந்து குறைஞ்சு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து லாங் டேர்மான ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டவுன் த லைன்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. இதுல சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமோடிட்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். கெமிக்கல் செக்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். எம்எஃப்ஐ செக்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை பார்த்துருக்கோம். ஐடி செக்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா 1, 2 அப்பப்போ கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. B2B ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ அதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த இந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து இருக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஏரண்ட்ல ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுவோம். பட் இந்த ஸ்டாக் எல்லாமே லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கிற ஸ்டாக். ஓரளவுக்கு ரிஸ்க் இல்லாத ஸ்டாக்ஸாகவும் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.